இப்போ நயன்தாரா வந்து திடீர்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வேண்டாம், இனி நயன்தாரா அப்படின்னு கூப்பிட்டிங்கனாலே போதும், பெயரை வச்சு கூப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக விவாத பொருளாகவும் மாறி இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. குஷ்பு கூட பேசும்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அது ரஜினி சார் மட்டும்தான், உலகத்துக்கே அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், அதனால் வேறு யார் அந்த பட்டத்தை போட்டாலும் அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் நயன்தாரா பற்றிய ஒரு பழைய செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அண்ணாத்த படம் வெளியான சமயத்தில் நயன்தாரா இப்படியா செஞ்சாங்க அப்படின்னு இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாத்த படத்தின் போது நயன்தாரா பேருக்கு முன்னால் லேடி சூப்பர் ஸ்டார் என போட சொல்லி விக்னேஷ் சிவன் சன் பிக்சரை நாடியுள்ளார். அவர்கள் அதெல்லாம் முடியாது, ரஜினி சார் என்ன நினைப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு சிறுத்தை சிவா மூலமாக தலைவர் ரஜினியிடம் சென்று நயன்தாரா இந்த மாதிரி பேர் போடணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஆசைப்பட்டால் போட்டுக்குங்க அப்படின்னு ரஜினி சார் பெருந்தன்மையுடன் கூறியுள்ளார் அப்படின்னு அந்த செய்தியில் வெளியாயிருந்தது. அதாவது தலைவருக்கெல்லாம் இந்த பட்டத்து மேலெலாம் பெரிய நாட்டம் கிடையாது. இப்போவே எதற்காக இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் டைட்டில் கார்டு போடுறாங்க அப்படின்னா, அது வந்து அவருடைய ரசிகர்களுக்காக தான், முழுக்க முழுக்க அவருடைய ரசிகர்களுக்காக தான். தலைவரோட அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வர்ற அந்த டைட்டில் கார்டை பார்த்தாலே தியேட்டர் சும்மா அதிரும். ஏன்னா அது இல்லாமல் நம்ம வந்து தலைவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சரி தயாரிப்பாளர்களும் உங்கள் ரசிகர்களுக்காக போட்டு தான் ஆகணும்னு அதை போட்டு தான் தீருவாங்க. மற்றபடி தலைவருக்கெல்லாம் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார், உலகமே நம்மளை கொண்டாடுது அப்படிங்கிற அந்த புகழ்ச்சியெல்லாம் தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டார். இனியெல்லாம் அவருக்கு அந்த புகழ்ச்சி மேலெல்லாம் பெரிய நாட்டம் கிடையாது. அவர் வந்து ஆன்மீக வழியில் போகிறாரு. அதனால் யார் என்ன பட்டம் வேணாலும் போட்டுக்குங்க அப்படின்னு தான் தலைவர் சொல்லுவார். பட் நயன்தாரா வந்து இப்படி கேட்டுட்டு இப்போ எதுக்காக இந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில. சரி, அது அப்போதைய சூழ்நிலை, இப்போதைய சூழ்நிலை என்ன நினச்சாங்களோ என்ன ஏதோ அது எதுவும் தெரில. பட் இந்த செய்தி வந்து இப்போது வெளியாகிருக்கு.